தாய்மொழி தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தாய்மொழி தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. தாய்மொழி தினத்தையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டுவர பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். தாய்மொழி தினத்தையொட்டி நாளை அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை என்பதால் இன்றே உறுதிமொழி ஏற்கப்பட்டது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டுவர பாடுபடுவோம். தேமதுர தமிழோசை உலகெங்கும் ஒலிக்க எந்நாளும் உழைத்திடுவோம். அனைத்து ஆவணங்களிலும் தமிழிலேயே கையொப்பமிடுவோம். குழந்தைகளுக்கு தமிழ் மொழியில் பெயர் சூட்ட பரப்புரை செய்திடுவோம். இணையற்ற தமிழுடன் இணைய தமிழையும் காத்து வளர்ப்போம் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.